இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரமும் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது திருவடி. சிவபெருமானுடைய திருவடி பெருமைகள் எல்லா மகான்களும் சொல்கிற விஷயம். நம்ம ஆட்கொள்கிறது இறைவனோட திருவடி தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறாரு, அது அங்கே தான் ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பமே இறைவனோட திருவடிகளில் தான் அவர் எல்லாமே அப்படின்னு தான் சொல்லுவார். முதல் வார்த்தையிலிருந்தே அந்த தாளில் தான் ஆரம்பிப்பார் இல்லையா. இந்த அதை நிறைய சொல்லிட்டு வர்ற போது அடுத்த ஒரு 10 வரிக்கு அப்புறம் சொல்கிறாரு, ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்றார். திருவடி தான் எல்லாம். அங்கே கடல்கள் போகிற திருவடி எல்லாமே ஒன்று தான். கடல்னால் என்ன, திருவடின்னா எல்லாம் ஒன்று தான். நான் சில வரிகளை சொல்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். ஈஸ்வரன்றது சகல உலகங்களையும் படைச்சி அதாவது இயக்கிட்டு, படைத்ததோடு இயக்கிட்டு அவர்கிட்டேருந்து தான் தோற்றுவிக்கிறார். நிலைத்த பொருள்லேருந்து இந்த அசையும் பொருட்களை தோற்றுவிக்கிறார். அது எல்லாத்தையும் முறையாக இயக்கிட்டு வர்றார். இந்த முறையாக இயக்கிறதுனால தான் அவரை ஈசன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது கடல் இருக்குது, அலை இருக்குது, அலை வருது, எங்கேருந்து வருது, அதுக்கு மூலப்பொருள் எதுன்னா கடல். அதுபோல் இந்த உயிர்களுக்கு மூலப்பொருளாக இருக்கிறது சிவபெருமான். அதனால் எல்லா உலகங்களுக்கும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா பொருட்களுக்கும் மூலப்பொருளாக இருக்கிற ஒருத்தரை தந்தைன்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் அவரை எந்தை அப்படின்னு சொல்கிறோம். எல்லா பிறப்புக்கும் எல்லாருக்கும் ஒரே அப்பா யாருன்னா, இந்த உடம்புக்கு ஒவ்வொரு அப்பா, ஆனால் உண்மையான ஆன்மாவுக்கு, இந்த உலக சகல உயிர்களுக்கும் அப்பான்னு சொன்னால் இறைவன், அம்மான்னு சொன்னால் அம்பிகை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வர்றோம். அந்த மாதிரி இந்த சகல அண்ட சராசரங்களையும் தன்கிட்டேருந்து படைச்சி காக்கிற ஈசனுடைய அடி போற்றி, எந்தை எல்லா உயிருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய எந்தை என் தந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி. அவருடைய பிரகாசம் இருக்கே பயங்கர அதிகம், அதாவது அளவு சொல்ல முடியாத அந்த பிரகாசமுடைய திருவடிகளுக்கு போற்றி. அந்த திருவடி எப்படி இருக்கும், ரொம்ப செந்தாமரை மாதிரி சிவந்த பாதங்கள், அதனால் செந்தாமரை மாதிரி குளிர்ந்த மென்மையான அருளக்கூடிய தன்மை நிறைஞ்ச திருவடிகள் போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. ஒருத்தருக்கு அந்நியமாக இருந்து அவங்களுக்கு வேண்டப்படாத ஒரு பொருள் இருந்தால் அதை அழுக்குன்னு சொல்லுவோம். அது எது ஒன்று நம்ம வீட்டில் ஒரு விஷயத்துலேருந்து நம்ம விளக்குறோமோ அது அழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். சிவனுக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா? அவர்கிட்டேருந்து ஒன்றுமே வேண்டாத பொருளே இல்லை. மற்றவங்களுடைய வேண்டாத பொருளை அவர் அழிக்கக்கூடியவர். அவர்கிட்ட வேண்டாத பொருள் எதுவுமே இல்லை. அதனால் நிர்மலன் அவர். நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி. இந்த பிரபஞ்சத்தில் மாயைன்னு ஒன்று இருக்குது. அந்த பிரபஞ்சத்துக்கு மாயைன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த ஒரு நொடி கூட அது இருக்கிற மாதிரி இது எதுவுமே
ஒரே மாதிரியாக ஒரு நொடி பொழுது இருந்தது இன்னொரு நொடியில் இருக்கிறதில்ல. அதுதான் மாயை. இப்போ ஆற்றுல தண்ணி ஓடிட்டுருக்கு. ஒரு இடத்துல போய் நம்ம கை வச்சோம்னா நம்ம கை வச்ச தண்ணி அங்கேயே இருக்கா? தொட்ட தண்ணியே நம்ம திரும்ப தொட முடியுமா? நம்ம மேலே ஒரு காற்று படுது, திரும்ப அதே காற்று நம்ம மேலே படுதா? நம்ம மேலே பட்ட காற்று எங்கேயோ போயிருக்கு. ஒரு தடவை அந்த சூரிய கதிர் நம்ம மேலே படுது, அதே கதிர் மறுபடியும் நம்ம மேலே படுதா? அடுத்த கதிர் தான் நம்ம மேலே படுது. இப்படி ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே நகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பிரபஞ்சம். அந்த மாதிரி கணப்பொழுதில் எதுவும் மாறக்கூடியது தான் மாயை. இப்போ இல்லை, எப்போ அப்படின்னு சொல்லி இந்த மாயையை தப்பாக பொருள்படுத்துகிறாங்க. அது உண்மையான சரி கிடையாது. மாயைக்கு பிரபஞ்சம்தான் இன்னொரு சரியான பெயர். இந்த எல்லாம் மறையக்கூடியது மாறக்கூடியதுன்றதுக்காக பிரபஞ்சத்தை அப்படியே தூக்கி போட்டுட முடியாது. பிரபஞ்சம்தான் எல்லாத்துக்கும் மூலாதாரம். அதனால் அந்த மாய பிறப்பு அறுக்கக்கூடிய நம்முடைய பிறவி மாயப்பிறவி, பிரபஞ்சத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த உடல், இதுக்கு மாற்றம் உண்டு, இதுக்கு மறைவு உண்டு, அழிவு உண்டு, தோற்றம் உண்டு. இந்த மாயப்பிறவியை அழிக்கக்கூடிய இறைவன் மன்னன், எல்லாருக்கும் அவர் தான் மன்னன். அவருடைய திருவடிகளை போற்றி வணங்கி செய்யணும். சீர் ஆர் பெருந்துறையினம் தேவன் அடிப்போற்றி. இவரை ஆட்கொண்டது முதல்ல பெருந்துறையில் தானே. அதனால் அந்த சீர் ஆர் பெருந்துறை, சிறப்பு மிகுந்த சீர்மை மிகுந்த அந்த திருப்பெருந்துறை தேவனுடைய அடிகளை போற்றி. ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. இப்போ இந்த பேரானந்தம் இறைவன் வழங்கக்கூடியது பேரானந்தம். சிற்றின்பம் சின்ன சின்ன ஆனந்தம் கிடையாது. பேரானந்தத்தை அளிக்கக்கூடிய பேரின்ப வள்ளல் அவன். அதனால் அவர் எப்போதும் பெரிய வள்ளல், பேரின்பத்தை வழங்கக்கூடிய வள்ளல். அதனால் ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி. ஒரு சின்ன சின்ன மண்ணாக எடுத்தால் மலையை எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் பெரிய மலை, ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி அப்படின்னு சொல்லி இறைவனுடைய திருவடிகளை வணங்குறார். இப்போது எல்லா மகான்களும் அதைத்தான் செய்கிறாங்க. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் ஒரு பாடலில் அவரும் நிறைய இறைவனுடைய திருவடிகளை தான் அதிகமாக வணங்குறார். உபதேசம் பண்ணுறப்ப மனசுக்கு செய்வார், வணங்குற போது இறைவனுடைய திருவடிகளை தான் வணங்குறார். ஏன் இறைவனுடைய திருவடிகளை வணங்கணும்? இங்கேருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே மேலே போகணும், மேலேருந்து கீழே வராமல் திருவடிகளை தான் முதல்ல தரிசிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த திருவடிக்கு என்ன பெருமை? இப்போ உலக உயிர்கள் எத்தனையோ இருக்குது. ஒரு புல் பூண்டு செடி கொடி மரம் இருக்குது, அதுங்க அசையறதில்லை. எதுக்கு கால் இருக்கோ அதுதான் அசையும். கால் இல்லாது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அசைய முடியாது. இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை அசைவிக்கக்கூடிய அத்தனைக்கும் மூல வித்து இறைவனோட திருவடியில் தான் இருக்குது. அதை அசைவிக்கிறதுனால, அதை ஆடிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நடனத்திலேருந்து தான் இத்தனையும் இயங்கிகிட்டு இருக்கு. அப்போது எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அந்த திருவடிகள் தான் அசைவிக்கும் சக்தியாக இருக்கிறதுனால நம்ம இறைவனுடைய திருவடிகளை முக்கியமாக வணங்குகிறோம். அதை சுவாமிகள் பாடல்களில் சொல்கிறார். அரு உருவாகிய திருவடி தேடிடும் மனமே. அது அருவமாகவும் இருக்கும், உருவமாகவும் இருக்கும், அருவுருவமாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட அருவமாக இருந்தும் காக்கக்கூடிய உருவத்தோடும் வரக்கூடிய உருவாக வரக்கூடியது அன்பர்களுக்காக மட்டுமே. மற்ற நேரம் அருவாக இருக்கக்கூடிய அந்த திருவடியை தேடு மனமே. நித்யானந்தன் அவர் அப்பேற்பட்ட அருவுருவாகிய திருவடியை தேடு அப்படின்னு சொல்லுவார். அந்த திருவடிகள் இருக்கே, அருவுருவாகிய திருவடியானது அமரர் முனிவர்களும் அறிய ஒண்ணாதது. திருமால் தேடிட்டு போவார், அயன் மேல் நோக்கி போவார், திருமால் கீழ் நோக்கி திருவடிகளை நோக்கி தேடுறதுக்கு போவார். கண்டுபிடிக்க முடியலன்னு திரும்பி வருவாங்க. ஏன்?
அதுக்கு ஒரு காரணமும் தத்துவமும் இருக்குது. அவங்களால பார்க்க முடியாதுன்னு இல்லை. அவங்க நான் போய் தேடி கண்டுபிடிச்சிடுறேன்னு போனதுனால தான் இவர் காட்டாமல் ஒழிக்கிறார். அன்பர்களுக்கு சுலபமாக காட்டுறார். இதை மாணிக்கவாசக பெருமானும் சரி, மற்ற மகான்களோ, ரெட்டிப்பட்டி சுவாமிகளோ அவங்களால எல்லாம் பற்றி பிடிக்க முடியாத அந்த பாதத்தை எனக்கு நீ காமிச்ச, நான் பற்றி பிடிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அருவுருவாகிய திருவடியானது அமரர் முனிவர்களும் அறிய ஒண்ணாதது, யாராலையும் கண்ணால் பார்க்க முடியாதது. கருணை மதம் பொழி கிருபை சுரந்திடும் கரிமுகன் அக்ஷர வடிவில் வந்தவர் அவருடைய திருவடியை தேடு அப்படின்னு சொல்லுவார். சனகாதி முனிவர்கள் தழுவிடும் பாதம். சனகாதி முனிவர்கள்லாம் அங்கேயே உட்காந்துட்டு கல்லால மரத்து கீழே இறைவன் மௌன உபதேசம் பண்ணுறாரு. இந்த சனகாதி முனிவர்கள் அந்த உபதேசத்தை வாங்கி உலகத்துக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட பாதம் அமரர் முனிவர்களும் அறிய ஒண்ணாததுன்னு சொன்னார். ஆனால் சனகாதி முனிவர்கள் தழுவிடும் பாதம், அவங்க தழுவி அணைக்கலாம். அப்பேற்பட்ட பாதம் சஞ்சலம் உடையவர். இது நிஜமோ பொய்யோ, கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற எந்த ஒரு, அதாவது ஒரு சின்ன வயசில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க விஞ்ஞான வகுப்பில். ஒரு கண்ணாடியை அசையாமல், பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த லென்ஸை சூரிய வெயிலில் கீழே ஒரு பேப்பரை வச்சுட்டு மேலே அந்த லென்ஸை பிடிச்சா, ஆடாமல் அசையாமல் பிடிச்சா, ஒரே பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணி பிடிச்சா அந்த பேப்பர் தீப்பற்றி எரியும். மற்ற நேரங்களில் அது தீப்பற்றி எரியறதில்லை. அதே காகிதம் காற்றுல பறந்து போகும், இல்லைன்னா வெயிலில் காஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட அந்த சக்தி, ஆற்றல் ஒரே பின் பாயிண்டில் வர்றபோது தான் அதுக்கு பவர் அதிகம். அது இப்படி அப்படி ஆடிக்கிட்டே இருந்தால் அந்த பேப்பர் எத்தனை நாள் காமிச்சாலும் எரியாது. அதே மாதிரி சஞ்சலம் உடையவர் நழுவிடும் பாதம். மனசளவில் சஞ்சலமே இருக்கக்கூடாது. எனக்கு இது வேணும்னா வேணும் அப்படின்னு நினச்சி அதை சஞ்சலம் இல்லாமல் தேடணும். அந்த மாதிரி தேடுறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். சஞ்சலம் உடையவர் நழுவிடும் பாதம் கனக சபைதனில் நடமிடும் பாதம். அந்த நடனம்தான் இந்த உலக இயக்கத்துக்கே காரணமாக இருக்குது. கண்டவர் தரிசித்து கழித்திடும் பாதம். அவங்க தரிசனம் பண்ண மகான்கள், முத்தி அடைஞ்ச இறைவனுடைய திருவடியை பார்த்தவங்க கழித்திடும் பாதம். அதை அவங்க பார்த்து ரசித்து அனுபவித்து ஆனந்தப்படக்கூடிய பாதம். கற்ப காலமுடு நற்றவாதி புரி முத்தரானவர்கள் பெற்ற பாதம் இது. முத்தி அடையிறது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முத்தி அடையவர்கள் அடையக்கூடிய இந்த பாதம் அப்படின்னு சொல்லி அந்த திருவடியை போற்றுவார். ஆமாம், ஏன் இந்த திருவடியை நம்ம பற்றி பிடிக்கணும்? இதனால் நமக்கு என்ன லாபம்? இறைவனுடைய திருவடி பாட்டுக்கு அங்கேயே இருக்கட்டுமே, நமக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்கிறார். நிறைய இடத்துல சொல்லுவார். இந்த பாடலில் சொல்கிறாரு, தம்பி நீ அந்த பாதங்களை பிடிச்சின்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா? பஞ்சமா பாதகம் பறந்திட போக்கும். நீ இதுவரைக்கும் எத்தனை கோடி ஜென்மம் எடுத்தியோ தெரியாது, என்னென்ன தப்பு பண்ணியோ தெரியாது. நான் இந்த ஜென்மத்தில் முன்னாடி செய்தவர் உனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். இந்த ஜென்மத்தில் உன்னுடைய சின்ன வயசுலேருந்து அப்படி ஞாபகப்படுத்திப்பார். எத்தனை தவறுகள் பண்ணியிருப்பேன். பஞ்சமா பாதகம் செய்த குற்றங்கள் அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். தப்பு தானே. அந்த பஞ்சமா பாதகம் பழசுலேருந்து பறந்திட போக்கும். அந்த திருவடியை நீ தரிசனம் பண்ணிட்டீன்னா உன்னுடைய எல்லா பழைய குற்றங்களும் போயிடும், பறந்திட போக்கும். ஒரு பெரிய ரூம்குள்ளே, அறைக்குள்ளே கும்மிருட்டாக இருக்குது, கதவையெல்லாம் மூடி இருக்கும். அந்த இருட்டை போக்கணும். என்ன செய்தால் போகும்? ஒரு தீபத்தை ஏற்றி வச்ச உடனே இருட்டு போயிடும். அதுபோல் இறைவனுடைய திருவடி அங்கே வருதுன்னா எல்லா பாவங்களும் பறந்திட போக்கும். அதுவும் பொறுமையெல்லாம் போகாதான், பறந்திட போக்கும். பரம யோகிகள் பணி செய்ய நோக்கும். யோகியர்களுக்கு
பணி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். காணாத திருவடி கலந்து உன்னை சேர்க்கும். எல்லாரும் காண முடியல அப்படின்னு சொல்கிறாங்களே, அயனும் மாலுமே காண முடியல அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மற்றவர்களால் இந்த புறக்கண்களுக்கு காண முடியாத திருவடியில் உன்னை கலந்து சேர்த்து வைக்கும். அந்த கலந்து உன்னை சேர்க்கும். அது சேர்ந்த பிறகு, அது கிடைச்ச பிறகு அதோட சுவை எப்படி இருக்கும் தெரியுமா? கற்கண்டோ, தேனோ, சர்க்கரையோ, அது சர்க்கரையை வச்ச பாகோ, கனியோ, கனியோடு கலந்திடு அதோட ரசமோ, பாலோ, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்ட ஒரு சுவையோ அப்படின்னு சொல்லி அந்த திருவடி சுவை அவ்வளவு சுவையானது. அதனால் உனக்கு இதெல்லாம் வேணும்ல, ஒரு சின்ன ஸ்வீட் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம ஆசைப்படுறோம், எத்தனையோ பொருளுக்கு ஆசைப்படுறோம், அதை அடையணும்னு முயற்சி பண்ணுறோம். இப்போ இவ்வளவு இனிமையான, இவ்வளவு உன்னதமான, உயர்ந்த அந்த திருவடிகளை நீ அடையணும்னா அதுக்குண்டான முயற்சி வேணும்ல. வேலைக்கேற்ற கூலி நிறைய வேணும்னா வேலையும் நிறைய தான் இருக்கும். நம்ம மனசால தானே செய்ய போகிறோம், சரீரத்தாலையா செய்ய போகிறோம். அதை நீ முயற்சி பண்ணலாம்ல, அடையலாம்ல அப்படின்னு சொல்லி நமக்கு ஊக்கப்படுத்துகிறார். இதெல்லாம் உனக்கு நடக்கும், இதெல்லாம் கிடைக்கும். அதனால் நீ இதை தேடு. அருவுருவாகிய திருவடி தேடிடு மனமே. தேடினா தான் கிடைக்கும். கிறிஸ்தவர்களுடைய ஒரு பைபிள் வசனத்தில் தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கும், தேடுங்கள் கிடைக்கும். அது மாதிரி தேடணும், தேடினா தான் கிடைக்கும். அழுதாதான் குழந்தை பால் குடிக்கும். அது போல் முதல்ல தேடணும். தேடுறது நாம இருக்கணும், கொடுக்குறவர் அவர். நாத கீதமோடு நடன விலாசம் நடிக்கும் ரகசியங்கள் மதிக்க உல்லாசம். பாத சிலம்பொலிகள் பல பல வீசும். பகரவென்றால் சேடன் நாவே கூசும். ஆதிசேடனுடைய நாவு, அவருக்கு அத்தனை தலை இருந்தாலும் 5 தலை நாகம் இருக்குது, 1000 தலை நாகம் கூட இருக்குது. அத்தனை நாக்கையும் விட்டு பேச வச்சாலும் அவருக்கே நாக்கெல்லாம் கூசுமா பேசி பேசி. அவ்வளவு ஆற்றல் மிகுந்தது அந்த இறைவனுடைய திருவடிகளோட பெருமை. பகரவென்றால் சேடன் நாவே கூசும். பத்மபீடம் எனும் ரத்ன மேடை பல சித்திரமாக வெறு பொற்பிரகாசம் உயர். இப்பேற்பட்ட பத்மபீடம் எனும் ரத்ன மேடை பல சித்திரமாக வெகு பொற்பிரகாசம் உயர் அருவுருவாகிய திருவடி தேடிடு அப்படின்னு சொல்வார். இதையெல்லாம் நாம் வணங்கணுன்னா, சொல்லணுன்னா நாவு போகாது, நம்மால் முடியாது, ஆதிசேடனாலேயே முடியாது. நம்மால் சாதாரண ஒத்த நாக்கு, இத்தினோண்டு நாக்கு, அது வேணால் பொருளுது ஈஸியாக சொல்லிட முடியாது. அந்த திருவடிகள்லேருந்து வர்ற ஓசை இருக்குல்ல, அது அந்த நாதம் ஒலிக்கும் ஒலி செவிக்கு ஏறாது. இந்த உடல் இது உள்ளே இருக்கிற கண்களால் காண முடியாது. அது பரம்பொருள், மாயை பற்ற முடியாத பொருள், நித்தியமான பொருள். அதை பார்க்கணுன்னா நம்முடைய ஆத்மாவை கொண்டு பார்க்கணும். இந்த உடலில் இருக்கிற அழியக்கூடிய பொறிப்புலன்களால் பார்க்க முடியாது. நம்மால் துதிக்க வென்றால் நாவு போராது. நாதம் ஒலிக்கும் ஒலி செவிக்கு ஏறாது. சும்மா இருக்க என்றால் துணிவு வராது. அந்த சுவையை அனுபவிச்சிட்ட பிறகு சும்மா இருக்கணும்னா, அது இல்லாமல் இருக்கணும்னா, அதை பிரிஞ்சு இருக்கணும்னா மனசு வருமா? சொப்பனங்களிலும் நாம் காணக்கூடாது. தூங்கிட்டோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற சொப்பனத்தில் எல்லாம் இது கிடைக்காது. துரியமான வழி தெரிய வேகமோடு துயரமான பவம் அகலவே. உனக்கு துன்பத்தை தரக்கூடிய இந்த பவமானது அகலவே உருகி, மனசால் உருகணும், அனலிடை மெழுகாக உருகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது போல் வேகத்தையும் காமிக்கணும். துரியமான வழி தெரிய வேகமோடு, துரியமான வழி இறைவனை தரிசிக்கக்கூட வழி, வேகமோடு துயரமான பவம் அகலவே உருகி அருவுருவாகிய திருவடி தேடிடும் மனமே அப்படின்னு அந்த சுவாமிகள்
பாடக்கூடிய அந்த பாடல் மிகவும் ஆழமான கருத்து நிறைந்த இறைவனுடைய திருவடிகளை வர்ணிக்கக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய அந்த திருவடிகளை போற்றி வணங்கி அதை உருகி நம்ம நாடணும். துயரமான பவம் அகலவே உருகி நாம் நாடி அடையணும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டம் வரணும் அப்படின்றது தான் பெரியவங்க ஆசைப்பட்டது. அந்த பெரியவங்களை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அந்த மகான்களுடைய அவங்க சொன்ன திருவாசகங்கள் ஒவ்வொன்றும் மறைவாக்கியங்கள். அந்த மறையை நம்ம திரும்ப 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 சொல்கிறப்போ அதுக்கு ஒரு சக்தி உண்டாகும், ஆற்றல் உண்டாகும். அங்கே உட்காருவார் இறைவன். அவர் சொன்ன வார்த்தைகளை திரும்ப 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 நம்ம உச்சரிக்கிறப்போ ஒவ்வொன்றா உள்ளத்தில் இருக்கிற அழுக்குகள்லாம் அது இருக்கிற இடத்துல, பெரியவங்க இருக்கிற இடத்துல மகா மட்டமானவங்கள்லாம் வர்றதுக்கு பயப்படுவாங்க. ஒரு பெரிய பயில்வான் இருக்கிற இடத்துல ரவுடிகள் வர பயப்படுவாங்க. அதுபோல் வெளிச்சம், பிரகாசம், ஒரு சூரிய வெயிலையே இவ்வளோ உலகம் வெளிச்சமாக தெரியுது. கோடி சூரிய பிரகாசம் நம்ம மனசில் உட்கார்ந்த இறைவனுக்கு கோடி கோடி சூரிய பிரகாசம் அது நம்ம மனசில் உட்காருமானால் உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு, துயரமான பவம் அகன்று போயிடும். அதனால் நம்ம அந்த பிரகாசத்தை உள்ளே வைக்கிறதுக்கு முயற்சியாவது ஆரம்பிக்கணும், ஆசைப்படணும், முயற்சி பண்ணணும். முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும்னு வள்ளுவ பெருமான் சொல்லுவார். அதனால் இந்த நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிற போது அருட்பாடல்களுடைய வரிகள் எவ்வளவு பெரிய மறை அப்படின்றது நல்லா புரிய வரும். இறைவனுடைய திருவடிகளை நாமும் சிந்திக்கணும், பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் அடுத்த சில பாடல் வரிகளை சந்திப்போம். வாழி எந்நாளும் மெய்மெய் வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.